உலகத்தின் அமைதியான நாடு பட்டியலில் மலேசியா இப்போது 10வது இடத்தில் உள்ளதாக துணை பிரதமர் டத்தோஸ்ரீ டாக்டர் அஹ்மத் ஜைட் அமீடி விளக்கினார். 2024ஆம் ஆண்டுக்கான அனைத்துலக அமைதி குறியீடு மலேசியாவை உலகத்தில் 10வது இடத்தில் வைத்துள்ளது. ஆசியாவிலேயே சிங்கப்பூருக்கு அடுத்து அமைதியான நாடு என்ற 2வது இடத்தில் மலேசியா உள்ளது என்றும் அவர் விளக்கமளித்தார். மலேசியா பாதுகாப்பில் பெருமைக்குரிய சாதனைகளை தொடர்ந்து பதிவு செய்து வருவதாகவும் அவர் சொன்னார். 2024ஆம் ஆண்டில் உலகளாவிய பயங்கரவாத குறியீட்டில் பயங்கரவாத அச்சுறுத்தல் குறைந்துள்ளதை இது எடுத்து காட்டியுள்ளது. அதே வேளையில் 2024ஆம் ஆண்டு உலகளாவிய அமைதி குறியீட்டில் உலகத்தில் 10வது இடத்தை மலேசியா பிடித்துள்ளது. ஆசியாவிலேயே மலேசியா 2வது மிகவும் அமைதியான நாடு என அவர் நேற்று தமது ஃபேஸ்புக்கில் கூறினார். புத்ராஜயாவில் 2025ஆம் ஆண்டுக்கான ஆசியா அனைத்துலக பாதுகாப்பு உச்சிநிலை மாநாட்டிற்கு அஹ்மத் ஜைட் தலைமை தாங்கினார். நாடு இந்த நிலைக்கு உயர்ந்தாலும் கூட நாம் மெத்தனமாக இருக்கக்கூடாது என்றும் அவர் நினைவுறுத்தினார். இணைய பயங்கரவாதம் போன்ற அச்சுறுத்தல்களுக்கு விவேகமான நடவடிக்கை, அண்மைய தொழில்நுட்பம் உட்பட அனைத்து தரப்பினரின் அணுக்கமான ஒத்துழைப்பும் தேவை என்றார். இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை.